கூல் சுரேஷ் இவ்வளவு மோசமான ஆளா? என்ன பண்ணாரு நீங்களே பாருங்க. ஒரு ஆர்டிஸ்டுக்கு அழகே ஒழுங்காவே பண்ணலாம், நல்லா பண்றேன், இன்னும் ட்ரை பண்ணுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்க ப்ரோ வந்து ஒயிட் ரோஸ்ன்ற படத்துல ஒரு சைடு ரோல் பண்ணிருக்காரு. அவருக்கு மிமிக்ரி வரும்ன்றதுனால இவர மாதிரி பேசியிருக்காரு. அது இவர் வந்து என்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு நினைச்சா தேட்டர் வாசல்லாம் போய் பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி, இது கூட ஒரு அக்கறைன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் உலகத்துக்கு ஒரு சூரியன் ஒரே சந்திரன் தான். சூப்பர் ஸ்டார்னா அவரை மாதிரி நிறைய பேர் பண்ண முடியும், ஆனா சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான். அந்த மாதிரி கூல் சுரேஷ்னா ஒருத்தன் தான். அதாவது நீ அந்த மாதிரி பேசுறன்றதுனால நீ நானும் ஆயிட முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. இதெல்லாம் விட எங்க காணியாச்சுன்னா என்ன மாதிரி பண்ணுறத விட்டு தனித்திறமையில முன்னுக்கு வரணும் அப்படின்றாரு. தன்னை சிம்புக்கு சோம்பு தூக்கி வெண்டு தணிந்தது காடுங்க ஒப்பம் அவனை வணக்கத்தை போடுன்றத தவிர வேற என்ன தனித்திறமை காட்டினாருன்றது புரியல. இவரு கூட கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ரோ 100 வயசுக்கு மேலே பேசுவார். பல காலேஜ் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி நிறைய காலேஜுக்கு ஜட்ஜாக போயிட்டு இருக்காரு. எல்லாரும் பண்ற முக்கியமான தப்பே ஒருத்தவங்க ஹார்ட் ஒர்க் கொடுத்து அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு வீடியோ போடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம ஒருத்தவங்க லூசு மாதிரி கத்துறானோ, கெட்ட வார்த்தையா பேசுறானோ, பைத்தியம் மாதிரி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறானோ அவங்களுக்குலாம் தான் அதிக சப்போர்ட் பண்றோம்.